ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்பர் 13 பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம். ஓகேவா, let p of x is equal to ax plus b and q of x is equal to cx plus d be two linear polynomials. ஸோ இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். நம்ம ப்ரீவியஸாக கூட இது மாதிரி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டுமே ஒரு லீனியர் பாலினாமியல். யூஸ்வலாக லீனியர் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? y is equal to ax plus b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். such that நமக்கு 3 conditions கொடுத்துருக்காங்க. The graph of p of x passes through the points 2, 3 and 6, 11. இந்த p of x வந்து 2 பாயிண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணி போகுது. கிராஃபில் நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ இந்த p of x வந்து 2, 3யும் 6, 11யும் பாஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த q of x அப்படின்னு இருக்கிற இந்த பாலினாமியல் 4, -1 இந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா q of x வந்து பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப் ஆஃப் q of x இஸ் பேரல் டு த கிராஃப் ஆஃப் p of x. ஸோ இது வந்து இதுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 2 லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக, ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த p of x என்ன கொடுத்துருக்காங்க? ax plus b கொடுத்துருக்காங்க. p of x is equal to ax plus b கொடுத்துருக்காங்க. q of x என்ன கொடுத்துருக்காங்க? q of x is equal to cx plus d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைன்ஸ்க்கு ஸ்லோப் அப்போ பார்த்தா என்ன வரும்? ஏவும் சியும் தான் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா a வந்து cக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாலினாமியல்ஸ் p of x and q of x. ஸோ p of xும் q of xும் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம இதே மாதிரி ஒரு சம் பண்ணோம். எப்படி பண்ணுவோம்? p of x q of x கண்டுபிடிக்கணும்னா இந்த a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கு வந்து அவங்க பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூவாக கிடச்சிரும். அந்த க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, 2 பேரலாக இருக்குது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் p of x q of x கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் தீஸ் லைன்ஸ் மீட் த எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் ஆக்சஸ்னால் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க? இந்த ஒய் இன்டர்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணிடுவீங்க. இந்த டி வேல்யூ பி வேல்யூ வச்சு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒய் ஆக்சஸை கட் பண்ணுது இந்த லைன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இங்கே நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டிஷன் வச்சு பண்ணணும்? எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ ஒய் வந்து 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு p of x என்ன கொடுத்துருக்காங்க? ax plus b. ஸோ a வேல்யூ கிடச்சிருச்சுன்னா போதும், c வேல்யூ உங்களுக்கு கிடச்ச மாதிரி தான். ஏன்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறதுனால. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2, 3யும் 6, 11ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸு, இது ஒய். அதே மாதிரி இங்கே வந்து இது எக்ஸ், இது ஒய். கரெக்டாக? இப்போ நமக்கு இதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னது? y is equal to ax plus b. அப்போ இந்த இடத்துல y வந்து நமக்கு என்னது? 3. 3 is equal to a into 2 plus b. இதை நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2a plus b is equal to 3. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ y வந்து என்னது? 11. 11 is equal to a into 6 plus b. அப்போது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 6a plus b is equal to 11. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணுங்கள். ஓகேவா, சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ சப்ராக்டிங், ஏன்னா ப்ளஸ் பி இருக்குது, நமக்கு ப்ளஸ் பி மைனஸ் பி இருந்தால் தான் கட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்டிங் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது 6a plus b is equal to 11. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து
2a + b = 3. இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சப்ராக்ஷன் சிம்பிளில் மாற்றுறோம், மைனஸில் மாற்றுறோம். அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து கட் ஆயிரும், +b - b கட் ஆயிரும். இது வந்து 4a, இது வந்து நமக்கு 8 வரும். ஸோ a = 8/4, a = 1 4 is 4, 2 4s are 8, a வந்து நமக்கு 2 கிடச்சிரும். நமக்கு இங்கே என்ன தெரியும், a = c அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு a வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, a வந்து 2 அப்படின்னா cயும் 2 தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த ஏயை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டிடியூட் a = 2 இன் ஈக்குவேஷன் 1. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது நமக்கு, 2a + b = 3. 2a + b = 3. a இருக்கிற இடத்துல 2 போட்டுருங்க. அப்போ 2 × 2 + b = 3. ஸோ 4 + b = 3. b = 3 - 4. இந்த 4 வந்து இங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆயிரும். அப்போது b வந்து நமக்கு -1 கிடச்சிரும். ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -1 கிடச்சிருக்கு. இன்னும் ரிமைனிங் நமக்கு d வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ d வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன், அதாவது q(x) கொடுத்துருக்காங்க இல்லையா, q(x)க்கு வந்து கட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். q(x) என்னது, q(x) = cx + d. இது கட் பண்ணுற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4, -1. கரெக்டாக? ஸோ இது வந்து cx + d. cx + d. ஸோ இது x, இது y. கரெக்டாக? அப்போ q(x) இது ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஒரு லீனியர் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்முலா y = ax + b. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் இதை வந்து திருப்பி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அப்போ y, இந்த இடத்துல q(x)ன்றது தான் y. அப்போ -1 = ஸோ yயோட வேல்யூ q(x) நம்ம போட்டாச்சு -1. இப்போ இந்த இடத்துல cx + d இருக்குது. cயோட வேல்யூ என்னது, cயோட வேல்யூ வந்து 2. கரெக்டாக? அப்போ நம்ம வந்து 2x + d. ஸோ இந்த இடத்துல xும் நமக்கு தெரியும், x என்னது 4. ஸோ 2 × 4 + d. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு d வேல்யூ கிடச்சிரும். ஸோ 8 + d, d = -1 - 8. அப்போ dயோட வேல்யூ வந்து நமக்கு -9. ஸோ இப்போ நமக்கு 4 வேல்யூஸும் கிடச்சிருச்சு. கரெக்டாக? a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ, 4 வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், p(x)ம் q(x)ம் ஈஸியாக எழுதிடலாம். p(x) என்னது ax + b. கரெக்டாக? ஸோ ax, a வந்து 2, 2x - 1. இதுதான் வந்து p(x). q(x) என்னது cx + d. c என்னது, cயும் நமக்கு 2 தான். அப்போ 2x - 9. அப்போ p(x) வந்து என்னது 2x - 1, q(x) வந்து என்னது 2x - 9. இப்போ அவங்க கேட்டிருந்த பாலினாமியல்ஸ் ரெடி. ஆனால் ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸில் வந்து எந்த இடத்துல கட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், y = 0 அப்படின்னு வச்சு பண்ண போகிறோம். இப்போ இந்த p(x)ம் q(x)ம் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், y வந்து 0 அப்படின்னு வச்சுக்கணும். இதுதானே y. y = ax + b தானே இதோட ஜென்ரல் ஃபார்மேட், ஒரு லீனியர் பாலினாமியலோடது. ஸோ அப்போ p(x), q(x) தான் y. அப்போ அதை நீங்கள் 0ன்னு வச்சுக்கணும். 0 = 2x - 1. ஸோ 2x = 1, x = 1/2. ஸோ 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 0.5 வரும். ஸோ 0.5ல் வந்து கட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில். அப்போது p(x) நம்ம ஃபைனலாக எப்படி எழுதலாம், p(x) cuts the x-axis at 0.5. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து மீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து p(x) meets the x-axis at 0.5 அப்படின்னு எழுதிடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் q(x)க்கும் கண்டுபிடிக்கணும். q(x)க்கும் அதே மாதிரி y = 0ன்னு வச்சுட்டிங்கன்னா என்ன வரும், 2x - 9. கரெக்டாக? ஸோ 2x = 9, x = 9/2. x = 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4.5 கிடைக்கும். 4 2s are 8, 1 இங்கே 0 போடுற பாயிண்ட் வைக்கிறப்போ இங்கே 0 போட்டுருவீங்க, 5 2s are 10.
ஸோ நமக்கு வந்து அப்போது 4.5 வரும். அப்போ இந்த இடத்துல q of x அப்படின்றது வந்து மீட்ஸ் த x-axis at 4.5. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த சம் 99% வரதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. Question number 14 பார்க்கலாம். இந்த யூனிட்ல லாஸ்ட் சம். What do all linear functions of the form f of x is equal to ax plus a where a is greater than 0 have in common அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் பாலினாமியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். யூஸ்வலாக ஒரு லீனியர் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? y is equal to ax plus b. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to ax plus a. ஸோ ax plus aவே இருக்குது, வேறு a வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மெட்டில், அதாவது f of x is equal to ax plus a, இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மெட்டில் இருக்கிற லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், லீனியர் பாலினாமியல்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், காமன் பாயிண்ட்ஸ் வந்து என்னது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? காமனாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிறது f of x equal to ax plus a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏக்கு வந்து நான் வந்து a is equal to 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா f of x is equal to 2x plus 2ன்னு இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 3, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது ஏ வந்து 3 எடுத்தேன் அப்படின்னா 3x plus 3 இந்த மாதிரி இருக்கும். ஏ வந்து 4 எடுத்தேன் அப்படின்னா f of x வந்து எப்படி இருக்கும்? 4x plus 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதானே y இன்டர்செப்ட், கரெக்டாக? இதுதான் y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது, கரெக்டாக? ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா மேலே தானே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். y இன்டர்செப்ட்னால் நமக்கு y ஆக்சிஸில் தானே கட் ஆகும், மேலே தானே நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லா லைன்ஸுமே நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி மேலே தான் கட் ஆகும், நெகட்டிவில் கட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இந்த சாப்டருக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்கு இந்த மாதிரி y இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு. லீனியர் க்ரோத்னு ஒரு கான்செப்ட் படித்தோம்ல, அதுதான். அப்போது இந்த லைன்ஸ் எல்லாமே, இந்த 3 லைன்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு கிராஃபில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும், பாசிட்டிவ் y ஆக்சிஸில் தான் வந்து கட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த லீனியர் க்ரோத் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் வில் ஹாவ் பாசிட்டிவ் y இன்டர்செப்ட், பாசிட்டிவ் y இன்டர்செப்ட். ஸோ these lines, these lines represents linear growth அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி. செகண்ட் சிமிலாரிட்டி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து நான் வந்து y இன்டர்செப்ட் வச்சு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே இது நான் வந்து x இன்டர்செப்ட் வச்சு சொல்ல போகிறேன். x இன்டர்செப்ட்னால் நம்ம y is equal to 0 தானே போடுவோம். ஸோ y is equal to 0 போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நமக்கு y is equal to ax plus b தான் இருக்கும், கரெக்டாக? ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது? y is equal to ax plus aன்னு இருக்குது. இந்த இடத்துல yக்கு நான் 0 போட்டுட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ax plus a. ax is equal to, இந்த ஏவை இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் a. ஸோ x is equal to minus a by a. ஸோ x is equal to minus 1. ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேட் எப்படி எழுதணும்? இது வந்து x இன்டர்செப்ட். ஸோ y வந்து 0 இருக்கும், x வந்து மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதுதான் இந்த காமன் பாயிண்ட். நீங்கள் இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸாம்பிள், இந்த f of x எல்லாமே எடுத்துருக்கோம்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் கிராஃபில் ட்ரா பண்ணுறப்போ கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே காமன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து எதுவாக இருக்கும்? -1,0 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது these lines
intersect at the common point -1, அதாவது இது வந்து காமன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகேவா, காமன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிடலாம் சிம்பிளாக. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா -1, கட் பண்ணி தான் போகும் கிராஃபில். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த 2 காமன் பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.